ஒரு வீட்டில் வந்து ஒரே மாதிரியான ராசி நட்சத்திரம் வந்து இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பிரச்சனைகள் வரும், சின்ன சின்ன வந்து சலசலப்புகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது உண்மைதானா? ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க மீனும் ரேவதி அப்படின்னாக்கா அடுத்து ஒரு பெண் பிள்ளை பிறக்குது. ஒரே ராசி ஒரே ராசி 2 பேருக்கு இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அம்மாவுக்கு திருமண வாழ்க்கையில் டிஸ்டர்ப் ஆயிரும், செப்பரேஷனுக்கு கொண்டு போய் கூட விட்டுரும். அப்படிலாம் இல்லைங்க, விடலை, நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அங்கே சரியாக ஆக்கி விட்டுட்டு பொண்ணு வாழ்க்கையை அதுமாரி ஆக்கி விட்டுரும். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் இது ஆண்களுக்கு வந்துடும். அப்படின்னா என்னது, இப்போ ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவிக்கு அவங்களுக்கு அவர் தகப்பனாருக்கு கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். சரிங்க, இப்போ அடுத்து அவர் பையனுக்கும் பிறந்துருச்சு, அவரும் கன்னி அஸ்தம் அப்படின்னாக்கா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அது பெண்ணுக்கு வருது, இது ஆணுக்கு வருது. அப்படி நடந்துருச்சுன்னு பிறந்துருச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் காலத்தில் கொஞ்சம் வருஷத்துல அந்த தகப்பனார் அந்த வீட்டை விட்டு வேலைக்கு வெளியே போயிடுவார். ஒரு லைஃப்பில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்கிறாங்களே அப்படின்னு சொன்னாக்கா கட்டுக்கோப்பான வார்த்தைகள் ஒன்று இருந்ததுனால தான் வாழ்க்கையே கட்டுக்கோப்பாக இருக்குது. வார்த்தைகளை மீறி ஒன்றும் வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. அப்படின்னா என்னது, நம்ம வார்த்தை தான் நமக்கு முக்கியம். அப்படின்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் கண்ட்ரோலோடு பேசணும். இந்த மாதிரி பேசுறதுனால இதனாலே கூட பர்சனல் லைஃப் கூட நிறைய பேருக்கு பாதிச்சிருக்கு. அதாவது பேர் வைக்கிறதுக்கு ஒரு நம்பரு, வாகனம் வாங்கினீங்கன்னா அப்போ ஒரு நம்பரு, மொபைல் வாங்கினீங்கன்னா அப்போ ஒரு நம்பரு, பேங்க்கில் இருந்தால் அதுக்கு ஒரு நம்பரு. இந்த நம்பருங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்று வேறுபடும், மாறுபடும், ஆக்டிவ் டிஆக்டிவ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வேலை செய்யும். ஒரே நம்பர் 2 பேர் திருமணம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, 7 நம்பரு, கணவன் 7 மனைவி 7 அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 பேருமே 7 வந்து இவங்களா விரும்பி ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இவங்களா வந்துட்டு விரும்பி ஏற்றுக்கிட்ட கல்யாணத்தை, வேணும்னு சொன்ன கல்யாணத்தை 2 பேரும் இப்போ வேணும்னு போயிடுவாங்க கல்யாணமே. ஏன்னாக்கா 2 பேரும் சேம் நம்பர் பண்ணாதீங்க. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களையும் ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்களையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் ஒரே வீட்டில் ஒரே ராசி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான நன்மைகள் வரும் இல்லை பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வந்து ஜோதிடர்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஜாதகத்தை பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை முதல்ல சொல்லுவாங்க சார். ஒரு வீட்டில் வந்து ஒரே மாதிரியான ராசி நட்சத்திரம் வந்து இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பிரச்சனைகள் வரும், சின்ன சின்ன வந்து சலசலப்புகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது உண்மைதானா? அந்த மாதிரி இருக்கலாமா கூடாதா சார்? ஆமாம், பொதுவாக சொல்லுவது உண்டு தான். இப்போ அதுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பலன் உண்டு, ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒரு பிரதிபலன் உண்டு. ஸோ அப்போது இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு மீன ராசி ரேவதி நட்சத்திரம் ஒரு வீட்டில், இது பெண் ராசி. இந்த ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க மீனும் ரேவதி அப்படின்னாக்கா அடுத்து ஒரு பெண் பிள்ளை பிறக்குது. அதே மீன ராசி அதே ரேவதி நட்சத்திரம் பிறந்துருச்சு. அப்போது ஒரு வீட்டில் ஒரே ராசி ஒரே ராசி 2 பேருக்கு இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொண்ணு அதே இது பிறந்ததுனாக்கா அம்மா திருமண வாழ்க்கையில் டிஸ்டர்ப் ஆயிரும், செப்பரேஷனுக்கு கொண்டு போய் கூட விட்டுரும். அப்படிலாம் இல்லைங்க, விடலை, நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அங்கே சரியாக ஆக்கி விட்டுட்டு பொண்ணு வாழ்க்கையை அதுமாரி ஆக்கி விட்டுரும். சரிங்க, இது ஆக்கிடுச்சு. கணவன் மனைவிக்கே போகிறீங்க, கணவனுக்கு அதே மீனராசி நட்சத்திரம், அதே மனைவிக்கே மீனராசி நட்சத்திரம் அப்படி இருந்துருச்சுனாக்கா இப்போ நடந்துருமா அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ இங்கே ட்ரையாங்கிள் மாதிரி வரணும். இந்த பெண் பிள்ளையோட அம்மாவுக்கு மீனும் இது வேறு ஃபேமிலி, அது ஒரு ஃபேமிலி, இது மீனும் இல்லை ரேவதி நட்சத்திரம் இருக்குன்னா கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இது பெண்ணுக்கு உண்டானது. இது ஆணுக்கு மீன ராசி ரேவதி நட்சத்திரம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அதுவே இருந்துட்டால் நடந்துடும் கிடையாது. ஒருவேளை அந்த பையன் வீட்டில் மீன ராசி ரேவதி அவங்க அம்மா அது மாதிரி இருந்தானாக்கா அப்போ கனெக்ட் ஆகிடும். அதனால தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் கூட அஸ்ட்ராலஜியில் கூட வந்துட்டு நிறைய விஷயத்தை அவங்களால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாமல் போகிறதுக்கு பல காரணங்கள், நிறைய காரணம், பலலாம் இல்லை, ஆயிரக்கணக்கான காரணம், லட்சக்கணக்கான காரணம். இந்த மாதிரி ட்ராபேக்ஸ்க்கெலாம் உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சி மறைஞ்சி இருக்குது எல்லார் லைஃப்லேயும். அதை கண்டுபிடிச்சி முடிக்கிறது கூட
30 வருஷம் கம்மி இல்லாமல் இருந்தால் தான் அஸ்ட்ராலஜி அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் அவங்க வைக்க முடியும். அவ்வளோ விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் இருக்குது. 40-50 வருஷம் ஆயிடுச்சுனாக்கா அவ்வளோ தெரியும். ஏங்க அவர் 40 வருஷம் இவருக்கு ரொம்ப ஏஜ், நாங்கள் எங்கே அந்த மாதிரி ஆளை தேட முடியும்? இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. அவங்களுக்கு தான் அது தெரியும். அவ்வளோ ஆனால் அவ்வளோ ராசி நட்சத்திரத்தில் அவ்வளோ சமாச்சாரம் ஒளிஞ்சிருக்கு. நம்ம ஃபார்மெட்டில் நமக்கு தான் ஒரு ஃபார்மெட்டை போட்டணும். எப்பவுமே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் எப்பவுமே கணக்குன்னு போட்டால் கரெக்டாக உள்ள விட வந்துடும். அப்படி போட்டு போடும்போது ரெண்டாவது இது கொடுத்தது அங்கேருந்து வந்தது, அதனால் ஈஸியாக வந்துடும். இருந்தாலும் நம்ம அதுக்கும் தெரிஞ்சிருக்கணுமே, அதுக்கும் கொடுக்குறோம். அதனால் மீனும் ரேவதிக்கு சொல்லிட்டேன். அடுத்து கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம், இது ஆண்களுக்கு வந்துடும். அப்படின்னா என்னது, இப்போ ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவிக்கு அவங்களுக்கு அவர் தகப்பனாருக்கு கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம். சரிங்க, இப்போ அடுத்து அவர் பையனுக்கும் பிறந்துருச்சு, அவரும் கன்னி அஸ்தம் அப்படின்னாக்கா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, அது பெண்ணுக்கு வருது, இது ஆணுக்கு வருது. அப்படி நடந்துருச்சுன்னு பிறந்துருச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் காலத்தில், கொஞ்சம் வருஷத்துல அந்த தகப்பனார் அந்த வீட்டை விட்டு விலைக்கு வெளியே போயிடுவார். சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவார். எங்கே போனாருன்னு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. என்னங்க புது தகவலாக இருக்குது. இதை தான் நானும் சொல்கிறேன். இதில் ட்ரையாங்கல்லாம் அதுக்கு சொன்ன மாதிரி இங்கே ட்ரையாங்கல் மாதிரி வரும். இது ஆணுக்கு உண்டாது. இதே பெண்ணுக்கு இருந்ததுனாக்கா இதில் நிறைய சமாச்சாரம்லாம் இருக்குது. ரொம்ப அதான் சொல்லணும், சில எல்லா விஷயத்தையும் ஓப்பனாகவும் சொல்ல முடியல. சில நேரத்தில் பர்சனலாக நம்ம பார்க்க வரும்போது கூட அவங்க தன்னிச்சையாக வந்தால் கூட சொல்லிடலாம். அவங்களே பேரை வந்தாலும் சொல்ல முடியாமல் இருக்கும். திருப்பி இன்னொரு கட்டத்தில் வரும்போது சொல்ல வேண்டியது இருக்கும். என்ன பண்ணுறது? ஏன்னா அவங்கள சொல்லி அவங்க மனசை ஹர்ட் பண்ணி அவங்களே பல பிரச்சனையில் வந்து திருப்பி இப்படிலாம் இருக்கும்பாங்க சொல்கிறத விட, அதெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் அப்படி சொன்னோன்னா அடுத்த செகண்டே நான் சொல்லிடுவேன். அப்படி ஃபேஸ் ரீடிங், ஃபோனில் கேட்டால் வாய்ஸ் ரீடிங் அப்படியே மொத்தம் எடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். வீட்டை விட்டு வேலைக்கு போயிடுவார். அதனால் இப்போ இதே வந்து அம்மாவுக்கு கன்னி அஸ்தம், மகனுக்குறனா அப்போ ஒன்றாகாது. அப்படியே தகப்பனாக இருந்தால் தான் அப்படியே ஆட்டிக்கும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் அதே கான்செப்ட் தான். முதல்ல இதுக்கு சொன்ன மாதிரி தான். அடுத்து 3வது ராசி இன்னொன்று வருவோம், விருச்சிகம் விசாகம். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு எதுனா ப்ராப்ளம் வந்துடுமானாக்கா ப்ராப்ளம்லாம் வராது. விருச்சிகனுடைய சிம்பிள் என்னென்னு தெரியும் இல்லைங்களா? அதுதான். அது கொட்டுச்சின்னா அது மாதிரி அது கொட்டுற மாதிரியே தான் இவங்களும் பேசுவாங்க. இல்லை அது கொட்டுச்சின்னா அவ்வளோதான்றது இல்லை. அந்த இடத்துல தமிழில் என்ன சொல்ல, கடுன்னு இருக்கும். அந்த வலி வந்து எப்படி இருக்குன்னாக்கா ஒரு வித்தியாசமான வலி இருக்கும். இவர் எதுவும் கடிக்கடி வாங்கியிருக்காருலாம் நினைக்காதீங்க. எல்லாமே நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். 10 மாடலேருந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும்னு தெரியும். நம்ம விழுந்து பார்க்கணும், ட்ரையலில் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி தான் இதுவும் கடுன்னு இருக்கும். அந்த வலி ஒரு வித்தியாசமான வலி. அது வலி, கடிச்சா வலி. இவங்க பேசினாவே வலி தான். மனசு வலிக்கிற மாதிரி பேசி. ஆமாம், நீங்கள் பேசி பாருங்க. இந்த ராசியா, இந்த நட்சத்திரமா, கரெக்டாக தான் சொன்னார் ஒருத்தர். அது மாதிரி தான் பேசுறீங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே தெரியும், இன்னைக்கு நான் அப்படி தாங்க, என்ன பண்ணுறது. அது அவங்கள ஒன்றும் குறை சொல்லக்கூடாது. அந்த ராசி நட்சத்திரம் என்னவோ அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் அதோட பவர்ஃபுல்லாக அவங்ககிட்ட நம்பர் இருந்துன்னு வச்சிங்களேன், அந்த ராசி நட்சத்திரம் அப்படியே மறைஞ்சு போயிடும், வேலை செய்யாது. இதுதான் வேலை செய்யும். நம்பர் அவங்களுக்கு அதுக்கு பவர் கம்மியாக இருந்ததுன்னா ராசி நட்சத்திரம் வேலை செஞ்சிடும். இதை தான் நம்ம சொல்லுவோம். இவங்களை தாண்டி மொத்தம் நம்ம பேர் வச்சு எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணிடுவோம். அது வேறு விஷயம். பேரை கொடுத்து இவரையும் டம்மி பண்ணிடுவோம், அவரையும் பண்ணிடுவோம். நம்ம கிரகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்படி ஆயிடுச்சு இல்லை, அதை மறுக்க முடியாத உண்மை தானே, கனெக்ட் பண்ணி விட்டுறோம். ஸோ அதனால் வந்துட்டு அப்படி இருந்துச்சுன்னா என்ன, அந்த ராசியில் அந்த நட்சத்திரத்தில் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னன்னாக்கா ஒரு கட்டத்தில் இவன், ஏன்னா இப்போது கல்யாணம் ஆகுது, அவங்களுக்குள்ள வந்து ஒரு வார்த்தைகள் தான் முக்கியம். ஒரு லைஃப்பில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வாழ்கிறாங்களே அப்படின்னு சொன்னாக்கா கட்டுக்கோப்பான வார்த்தைகள் ஒன்று இருந்ததுனால தான் வாழ்க்கையே கட்டுக்கோப்பாக இருக்குது. வார்த்தைகளை மீறி ஒன்றும் வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. அப்படின்னா என்னது, நம்ம வார்த்தை தான் நமக்கு முக்கியம். அப்படியே நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் கண்ட்ரோலோடு பேசணும். இந்த மாதிரி பேசுறதுனால இதனாலே கூட லைஃப், பர்சனல் லைஃப் கூட நிறைய பேருக்கு பாதிச்சிருக்கு. ஆமாம், ஏன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா அவங்க பிரெயின் கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருக்காது. அவங்க கண்ட்ரோல், ஆமாம், செல்ஃப் கண்ட்ரோல் வராது அவங்களுக்கு. என்ன பேசுகிறதே தெரியாது. அதனால் வந்து அதில் நிறைய பேருக்கு லைஃப் டிஸ்டர்ப் ஆகிறதும் உண்டு. சரிங்க, எல்லாம் சரி, நாங்கள் என்ன பண்ணுறது என்ன சொல்கிறேன் நான். ஸோ அப்போ ராசி நட்சத்திரத்தை சும்மா அப்படி லைட்டாக போட்டு விட்டுட்டேன். எண்களுக்கும் உண்டா
ஆமாம், கரெக்டு சார். இப்போ வந்து ராசி நட்சத்திரங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்த கேள்வியே நமக்கு அதுதான் வரும் மைண்டில். எனக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துருச்சு உண்டா அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு அடுத்து அதுதான் என் மைண்டில் இருந்தது. அதுதான் உண்டா கேள்வி. ஏன்னா வந்து இப்போ ராசி நட்சத்திரங்கள் அப்படின்றது வந்து ஜோதிடர்கள் பார்க்குறது, அதை விட நம்ம பெரும்பாலும் இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய மக்கள் வந்து எண்களை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்றப்போ ஒரே தேதியில் வீட்டில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்குமா சார்? அதுதான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட் ஃபார்மட் நியூமராலஜியில் என்ன சொல்ல போகிறோம்னாக்கா, ஒரே நம்பரில் இருக்கக்கூடாது. இப்போது ஒரு வீட்டில் வந்துட்டு ஃபாதர் மதர் இருக்காங்க, அந்த நம்பர் அப்படியே ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒரே ஒன்று. ரெண்டாவது, கணவன் மனைவிக்கு அப்படியே ரிப்பீட் ஆகக்கூடாது, அப்படியே ரிட்டனாக வரக்கூடாது. கணவன் மனைவிக்கும் அந்த நம்ம வந்து மெயினாக வந்து இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக அதில் பார்ப்போம், ஒரே நம்பர் இருக்கக்கூடாதுன்னு. ஒருத்தர் 8ஆம் தேதி பிறந்துட்டானாக்கா திருப்பி 8ஆம் தேதி மேரேஜ் பண்ணக்கூடாது. அவரும் சொல்லிப்பார், 8 ரொம்ப ராசி எனக்கு, நான் அதனால் 8 பண்ணிக்கிட்டேன், 8ஆம் தேதி திருமணம் பண்ணிக்கிட்டேன். மொத்த லைஃபு அவரே மூடு விழா நடத்திட்டாருன்னு அர்த்தம். உங்கள் லைஃபுக்கு நீங்களே ஏன் மூடு விழா நடத்துறீங்க? 8 ராசி எல்லாம் ஒரு நம்பர் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லோரும் புரிஞ்சுக்கிங்க. அதாவது பேர் வைக்கிறதுக்கு ஒரு நம்பரு, வாகனம் வாங்கினீங்கன்னா அப்போ ஒரு நம்பரு, மொபைல் வாங்கினீங்கன்னா அப்போ ஒரு நம்பரு, வாகனத்துக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன், பேங்க்கில் இருந்தால் அதுக்கு ஒரு நம்பரு. இந்த நம்பருங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்று வேறுபடும், மாறுபடும், ஆக்டிவ் டிஆக்டிவ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வேலை செய்யும். ஒரு நம்பர் ஒரே மாதிரியே எல்லா இடத்துலையும் செய்யாது. நான் அப்படி தான் பயன்படுத்துகிறது, எல்லாத்துக்கும் அப்படி தான் பயன்படுத்துகிற மாதிரி கொடுப்பேன். ஆனால் எல்லோரும் நினைக்கிறது பிளைண்டாக அப்படின்னு நினச்சிக்கிறீங்க, இதுதான் அது வேலையே செய்யாது. இல்லைங்க, நான் அதுக்கு வச்சு நல்லா செய்யுதுங்க, இதுக்கு போட்டால் வேலை செய்யாதுன்னு தான் நானே சொல்கிறேன். அதான் நம்மளுடைய ஃபார்மேட்டிவ் மேஜர் சக்ஸஸுக்கு என்னுடைய அணுகுமுறை தான். ஸோ என் கூட இருக்கிறவங்க என்னை ஃபாலோவர்ஸ் வந்துட்டு நான் என்ன சொல்ல அதை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக எல்லாத்துக்கும் சக்ஸஸ். ஒன்றுமே முடியலைங்க, நான் இது வரைக்கும் அப்படி டியூன் பண்ணி விட்டோன்னா போதும், அடுத்த திரும்பி பார்க்குறது 2-3 மாதத்தில் ஓகே கோயிங் வெல்ன்றுவாங்க, போட்டோம் அப்படின்ட்டுருவோம். அதேமாதிரி நம்பருக்கு அதுமாதிரி இருக்குது. ஒரே நம்பர் 2 பேர் திருமணம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, 7 நம்பரு, கணவன் 7 மனைவி 7 அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு பேருமே 7 வந்து இவங்களா விரும்பி ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இவங்களா வந்துட்டு விரும்பி ஏற்றுக்கிட்ட கல்யாணத்தை, வேணும்னு சொன்ன கல்யாணத்தை 2 பேரும் இப்போ வேணும்னு போயிடுவாங்க கல்யாணமே. ஏன்னாக்கா 2 பேரும் சேம் நம்பர் பண்ணாதீங்க. இப்போ ஒரே தேதியில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க திருமணமே பண்ணிக்க கூடாதா சார்? பண்ணக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் அந்த மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது உண்டா சார்? முடிச்சுட்டு சொல்கிறேன் கடைசியாக. ஆமாம், நமக்கு தான் சொல்யூஷன் படிக்காரன்னு உனக்கு வந்துடும்ல கடைசி கட்டத்துக்கு. அடுத்து அதேமாதிரி 13ஆம் தேதி 13ஆம் தேதி கணவனும் 13 மனைவியும் 13, 2 பேரும் ஒரே தேதியில் இருந்துட்டு பண்ணிட்டீங்க. என்ன நடக்கும்னாக்கா, கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 13ஆம் தேதி பெண் அவங்க இருக்கிறவங்க எனக்கு மேரேஜ் லைஃபே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. அது கனெக்ட் ஆகாது. ஏன்னா ஒரே பவர் ஒரு உரையில் இரு கத்தி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி 2 கூறு வர வேலை செய்யாது. அது இந்த சினிமா படத்தில், பழைய படத்தில் ஒரு கத்தி இருமுனையோடு இருக்கக்கூடாது, ஒரு உரையில் இரு கத்தி இருக்கக்கூடாதுப்பாங்க. அது இந்த எதுக்கு பொருந்துதோ இல்லையோ நம்பருக்கு பொருந்துது. ஒரே நம்பரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இருக்க முடியாது. இருந்தாங்கனாக்கா இப்படி வந்துடும். 13 சொல்லிட்டேன். 16 ஹஸ்பண்டும் 16 ஒய்ஃபும் 16 என்ன நடந்துடும்? 7க்கு சொன்னது விலகி விரும்பி ஏற்றின கல்யாணம் விலகி போயிடும். 16 விரும்பி ஏற்றுக்கின கல்யாணம், இது விரும்பி ஏற்றுக்கலாம், அரேஞ்சுன்னு இருக்கலாம், விலைக்கெல்லாம் போக மாட்டாங்க. என்னங்க அதுக்கு சொன்னீங்க, இதுக்கு சொல்லலை. நான் சொல்லலை, அந்த நம்பருடைய பவர் அதுமாரி ஒன்றும் ஆகாது. மேரிட் லைஃப்பில் திருமணம் இருக்காது, ஒன்றும் ஆகாது. நல்லா இருப்பாங்களா, ஓஹோன்னு இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க, வெகு சூப்பராக இருப்பாங்க, ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பாங்க. என்னங்க அப்படின்னு சொல்கிறீங்க? அப்படி தான். அது அதான் சொல்கிறேன், இந்த எண்கள் எங்கெங்கே எந்த நம்பரோட கனெக்ட் ஆகுதோ, அதனுடைய கனெக்டிவிட்டி எங்கே கனெக்ட் ஆகுதோ அதை பொறுத்து தான் லைஃபே வந்து தீர்மானம் பண்ணுது, நிர்ணயம் பண்ணுது, வாழ்க்கையை நிர்ணயம் இது பண்ண வாழ்க்கையை. சொல்யூஷன் என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திருமணம் பண்ணிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு போகும்போது பேர் தான் மாற்ற சொல்லுவோம். வேறு அதாவது சில பேர்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா, எங்களுக்கு ஒரு சின்ன எழுத்து மாத்திரம் நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. உங்களோட எனக்கு அதான் ஆசை. ஏன்னாக்கா உங்கள்கிட்ட ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுற வேலை மிச்சம். ஆனால் கனெக்டிவிட்டியே இல்லாமல் நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்க, இப்போ உங்களை நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் பேர் ஃபுல்லாகவே மாற்றிடுவேன். டோட்டல் சம்மந்தமே எல்லாம் மாற்றிடுவேன். என்ன பேர் வரீங்களோ அந்த பேர் அனுப்பும்போது அந்த பேர் இருக்காது. ஏன்னா அந்த பேர் இருந்துச்சுனாவே நீங்கள் கனெக்ட் ஆக மாட்டீங்க. லைஃப்பில் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாத சமாச்சாரத்தில் தான் இருக்கிறீங்க. மாற்றி விட்டுருவேன். அப்போ பொதுவாக சிம்பிளாக புரியுறது என்னன்னாக்கா, புதிய பேர் வருகிறது அப்படின்னாக்கா நீங்கள் வேறு எதுவும் நினைக்க வேண்டாம், புதிய வாழ்க்கை வருகிறது நினச்சிக்கிங்க. புதிய பேராக வருகிறது அப்படின்னா
புதிய வாழ்க்கை வருது, புதிய வாழ்க்கை துவங்க போகுது, புதிய வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் மொழியே. பேர் மாறிடுச்சுலாம் இல்லை. எல்லாத்துக்கும் மொத்த பேர் மாறலாம்னு நினைக்காதீங்க. மேக்ஸிமம் நான் அப்படி பண்ண மாட்டேன். இருக்கிறதுலே தான் கரெக்ஷன். ஆனால் இப்படி ஒரு ஒரு காம்ப்ளிகேஷன் சமாச்சாரம் உங்கள் டேட்டில் இருந்துச்சுன்னா, ராசி நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா, நான் இந்த முடிவு தான் எடுப்பேன். ஓகே சார். இப்போ இந்த முடிவு எடுக்கிறது இருக்கட்டும் சார். அதனால் இப்படி ஒரு விஷயம் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ 2 பேருக்குமே சம்மந்தம் இல்லாத ஒரு தேதிகளில் பிறந்திருக்கிறாங்க, அவங்க காதலிக்கப்படுறாங்க, திருமணத்துக்கான அடுத்த ஸ்டெப்பை நகர்த்துறாங்க அப்படின்னா, அவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த தேதியை சரியான தேதியாக அமைச்சுக்கிட்டா இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா சார்? இதுதான் தப்பிக்க முடியும். பேர் ஒன்று தான். இல்லை, திருமண தேதி ரொம்ப முக்கியம். அதாவது ஒவ்வொருத்தர் மனுஷன் வாழ்க்கையிலையும் திருமண தேதி தான் நிர்ணயம் பண்ணுதுங்கிறத நம்ம 35 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டா, அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாரும் பார்க்குறவங்களாம் இல்லைங்க திருமண தேதியும் பார்க்கணுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. முதல் சந்தோஷம் யார் படுறோன்னா நான் தான். ஏன்னா நம்ம சொல்கிறத எல்லோரும் அடாப்ட் பண்ணிட்டாங்களே. ஏன்னா இன்றைக்கி அஸ்ட்ராலஜியில் சொல்லிட்டாங்க, நீங்கள் திருமண தேதி நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க, மாற்றிடுங்கம்பாங்க. என்கிட்ட வருவாங்க, இல்லை அது கரெக்டாக தான் ஏதோ சொல்லணும்னு சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது. சில பேருக்கு அவர் ஏதோ கணக்கு போட்டு சொல்கிறாரு, வரல தப்பு தான் சொல்கிறாரு. ஆனால் அதனுடைய உண்மையான தாற்பயம், உண்மையான ரகசியம் ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் நிகழ்ச்சி மூலிமா நிறைய சொல்கிறேன். இப்போ சொல்கிறதுனால மக்களுக்கு நிறைய தெரிஞ்சு போயிடுச்சு. ஒரு 50% தெரிஞ்சு போயிடுச்சின்னு வைங்க. இன்னும் அதுக்கு மேலே நான் உள்ளே வச்சுருக்கிறேன். எந்த தேதியில் திருமணம் பண்ணணும், உங்கள் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறது திருமண தேதி தான். திருமண தேதி இந்த தேதி இருக்கணும், இந்த தேதி இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம்டாக அந்த லைஃப் தான். அதில் ஒரு 0.1% கூட மிஸ் ஆனது இல்லை, உலகம் ஃபுல்லாக ஆனது இல்லை. அது ஆகாது. அது ஏன்னா நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்ம எண்கள் தானே. அது குறிப்பாக திருமண தேதியை கொஞ்சம் மாற்றிட்டீங்கன்னு வைங்களேன், தவறானது உங்களுக்கு கனெக்ட் ஆகாத நம்பர் வச்சிங்கன்னா கன்ஃபார்மாக அந்த லைஃப் தான் இருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒருவேளை தெரியாமல் அப்படி 2 பேர் இது பண்ணுற நேரத்தில் திருமண தேதி மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டா எஸ்கேப் ஆயிடுவாங்கள்ல. நிறைய பேர் லைஃப் எஸ்கேப் தான். அப்படி தான் பண்ணி வச்சுருக்கிறேன். பண்ண வச்சிடலாம். வேறு கடைசி கட்டம் ஏங்க உங்களுக்கு பொறுத்தமையில நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க இல்லையா, வேறு வழி இல்லை, எங்களுக்கு முடிவு எடுத்துட்டோம், சரி விடுங்க திருமண தேதியில் காப்பாற்றுறேன்னு சொல்லிவிட்டு திருமண தேதியை கொடுத்து காப்பாற்றி விட்டு லைஃப் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், ஒன்றும் ஆகாது. அதனால் திருமண தேதியை கரெக்ட் பண்ணிக்கணும். அது கடைசி கட்டம். நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் மறுமங்கலத்துக்கு இன்னொன்று போவேன், அப்படின்னு நிறைய இருக்குது சொல்கிறேன். ஸோ அதனால் மொத்தத்தில் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்யக்கூடாதது செய்யாதீங்க, செய்யணும்னு சொல்கிறத நல்லா பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். என்னென்ன விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது, செய்யாமல் இருந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும், சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை எவ்வளோ அழகாக மாற்றும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.